அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மேட்டுக்கடை பகுதியிலிருந்து அதிகாலை ஒரு 5:30க்கு ஒரு நபர் பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. அவர் அந்த மாதிரி போகும்போது பின்னாடியே பார்த்தாக்கா ஒரே ரத்தமாக இருக்குது ரோடு ஃபுல்லாக. இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு போன நபர் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ளுக்குள்ளே போயிட்டு வண்டி நிறுத்துறாரு. நிறுத்தினதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பெரிய குழியாக பறிச்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடில் அந்த வழியாக வந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஒரு சில பேர் அந்த இடத்துல கத்தி கதறிக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதில் ஒரு சில பேர் அந்த இடத்துல தைரியமாக நின்றுட்டுருக்காங்க. நின்ன நபர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இமீடியட்டாக அந்த வில்லேஜ் மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களும் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தாக்க அந்த குழிக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணோட சடலம் இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா தலை தனியாக அந்த உடல் தனியாக இருக்குது. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே போலீஸும் கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இதை பார்க்குறாங்க. பார்த்ததும் ஒன்றுமே புரியவே இல்லை. மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த குழி வெட்டிட்டு இருந்த நபரை கட்டி போட்டாங்க. ஸோ கட்டி போட்டதுக்கப்புறம் இந்த நபரை போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த தலை தனியாக உடல் தனியாக இருக்கக்கூடிய இந்த சடலத்தை அட்டாப்சிக்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிட்டு இங்கே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த நபர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த சடலம் யாரோடது, நீ யார், என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்த உடனே பார்த்தா அழுதுகிட்டே இருக்கார். எதுக்காக அழுகிறாருன்னு சொல்லி ஒன்றுமே புரியவே இல்லை. என்னப்பா நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும்போது தான் போலீஸுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு பேரதிர்ச்சியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இந்த விசாரணையில் இவரோட பேர் முனியப்பன் சொல்லி தெரிய வருது. இவரோட ஏஜ் 28 ஆகுது. இவரோட சொந்த ஊர்னு பார்த்தாக்கா இதே ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்பம்பாளையம் பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தான். இவர் எல்பிஜி சிலிண்டர் கம்பெனியில் பார்த்தாக்கா இந்த சிலிண்டர் ஏற்றி இறக்கக்கூடிய இந்த லோட்மேன் வேலை பார்த்துட்ருக்காரு. இவருக்கு ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் கர்நாடகா ஸ்ரீமோகா பகுதியை சேர்ந்த ஒரு நிவேதா அப்படின்ற 19 வயசு பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் 2 ஃபேமிலியிலும் பிடிச்சி போயிடுது. 2 ஃபேமிலியோட சம்மதத்தின் பேரில் அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது. இந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த முனியப்பன் நிவேதா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ முனியப்பனுக்கு பொறுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி சிங்கிளாக இருந்தார். ஆனால் இப்போ தன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கேன்னு சொல்லி இன்னும் நிறையா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காக நைட் டியூட்டியெல்லாம் பார்த்தா எக்ஸ்ட்ரா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துட்ருக்காரு. இப்போ இந்த கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நிவேதா பார்க்குறாங்க. ஸோ நம்மளும் வேலைக்கு போனோம் அப்படின்னாக்க குடும்பத்தோட பாரம் கொஞ்சம் கம்மியாகும்னு நினச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா தன்னோட கணவர்கிட்ட எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வழியாக வேலை தேடி பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பொண்ணு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் 2 பேருக்குமே இப்போ வருமானம் வருது. ஃபேமிலி இன்னும் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாளில் என்ன நடக்குது அப்படின்னாக்க வீட்டுக்கு வந்தாக்க இந்த நிவேதா தன்னோட கணவர்கிட்ட சரியாக பேசுகிறதே கிடையாது. அதுக்கு பதிலாக மொபைலை பார்த்தே பேசிகிட்டு இருக்காங்க, மொபைலை பார்த்தே சிரிச்சிட்டு இருக்காங்க. அடிக்கடி ஃபோன் பேசுறது, சேட் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் மொபைல்லே மூழ்கி கிடக்குறாங்க. ஸோ இப்போ முனியப்பன் என்ன சொல்கிறாருன்னா நீ சோஷியல் மீடியா அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்காத, அதே எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இருந்தாலும் இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் மொபைல்லே தான் மூழ்கி போயிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய அதே சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பையனும் வேலை பார்க்குறான். அந்த பையனோட இந்த பொண்ணுக்கு இல்லீகல் அஃபேர் ஆகுது. அதாவது இந்த பொண்ணும் பையனும் பார்த்தீங்கன்னா அங்கே சூப்பர் மார்க்கெட்லேயும் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இந்த பையனோட இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைம்லலாம் இந்த கணவர் இந்த பொண்ணு கவனிக்கிறதே கிடையாது. இப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும்போது முனியப்பனுக்கு கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஒய்ஃப் நல்லா கவனிப்பா. ஆனால் இப்போல்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே தான் மூழ்கி போய் கிடக்குறாளேன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த பொண்ணுக்கிட்டே டேரெக்டாக கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்கும்போது 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஆகுது. நான் ஃபோனில் பேசுகிறதுனால யாராவது பையன்கிட்ட தான் பேசுகிறது அர்த்தமானு சொல்லி 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை ஆகுது. இந்த சண்டை பார்த்தீங்கன்னா நாளடைவில் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கே தவிர ஸ்டாப் ஆகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னா முனியப்பன் பேசாமல் தன்னோட வேலைக்கு கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணும் அவங்க சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு போகிறாங்க. இந்த முனியப்பனுக்கு சில தகவல் கிடைக்குது. அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட் வேலை பார்க்கக்கூடிய பையனோட உன் ஒய்ஃப் இல்லீகலாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் காதுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. இதை கேட்டவருக்கு கிட்டத்தட்ட தான் சந்தேகப்பட்டது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவரோட ஒய்ஃபுக்கிட்ட போயிட்டு சண்டை போடுறாரு. அந்த மாதிரி சண்டை போடும்போது நான் அந்த மாதிரிலாம் பேச கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இதை மறுத்து பேசிகிட்டே இருக்காங்க. இப்போது கல்யாணமாகி 8 மாதம் கழிச்சு, அதாவது 2019 ஏப்ரல் 15ஆம் தேதி காலையில் இந்த நிவேதா சூப்பர் மார்க்கெட்டு கிளம்பி போகிறாங்க. அதே சமயத்தில் இந்த முனியப்பன் அவங்க எல்பிஜி வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ 2 பேரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் இந்த நிவேதா என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த முனியப்பன் வீட்டுக்கு வரவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணி நிவேதா கிட்ட நான் வேலைக்கு இன்றைக்கி போனது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி வர்றது சந்தேகம் தான். ஒருவேளை வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் அன்டயத்தில் நான் வருவேன்ற மாதிரி அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கனாக்கா வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அன்டைம் ஆயிடுது. அதாவது கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுது. இந்த டயத்தில் என்ன பண்ணுறாருனா இவரோட வேலை முடிஞ்சிட்டதுனால முனியப்பன் வீட்டுக்கு வராரு. இப்போ அந்த முனியப்பன் வீட்டுக்கு தன்னோட பெட்ரூமுக்கு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க
முனியப்பன் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அது அவர் கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. அதாவது தன்னோட மனைவி நிவேதாவும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கக்கூடிய பையனும் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத நேரிலே பார்த்துறாரு. இதை பார்த்ததும் அவருக்கு வந்து கோவம் தாங்க முடியாமல் அந்த இடத்துல கத்தி அந்த பையனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்து அந்த பையனை அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு இந்த பொண்ணையும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. அடித்து பயங்கரமாக திட்டுறாரு. இவ்வளோ நாளாக நான் வந்து சந்தேகப்படுறேன் நீ சொல்லிட்டு இருந்த, ஆனால் இன்றைக்கி என் கண்ணு முன்னாடி நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் போட்டு பயங்கரமாக அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. இப்போது 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சண்டை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவரை திட்ட, அவர் வந்து இந்த பொண்ணை திட்டன்னு கிட்டத்தட்ட 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது. விடிய விடிய 2 பேரும் தூங்காமல் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த முனியப்பன் என்ன பண்ணுறாருனாக்கா, இனிமேல் உன் கூட வாழ முடியாது, எனக்கே நீ துரோகம் பண்ணிட்ட, இனிமேலும் நீ துரோகம் தான் பண்ணுவேன்னு சொல்லி உன் கூட இனிமேல் வாழ முடியாது, நீ பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நானே கொண்டுட்டு வந்து உங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நாங்கள் டீட்டெயிலாக எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்துடுறேன்னு சொல்லி இப்போ அதிகாலை ஒரு 5 மணிக்கு என்ன பண்ணுறாருனா பைக் எடுத்துகிட்டு தன்னோட மனைவியை ஏற்றிட்டு டேரெக்டாக மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் கொஞ்சம் தூரத்தில் என்ன பண்ணுறாருனா பைக்கை நிறுத்திட்டு மறுபடியும் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை போடுறாரு. எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டு என்னையே ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனாக்கா, ஏற்கனவே வந்துட்டு இவர் வந்து கத்தி வந்து மறைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு. கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த பொண்ணோட தலையை வந்து தனியாகவே எடுத்துட்டார். ஸோ உடல் தனியாக தலை தனியாக அந்த இடத்துல கிடக்குது. இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த உடலை தூக்கி முன்னாடி வண்டி டேங்க்கில் வச்சுட்டு தலையும் பார்த்திங்கன்னா முன்னாடியே வச்சுக்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இப்போ அவர் போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக வந்து ரத்தம் சிந்திக்கிட்டே போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி போயிட்டு ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே தள்ளி போயிட்டு அந்த சடலத்தை வந்து கீழே போட்டு மறைச்சி வச்சிடறாரு. மறைச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, இந்த சடலத்தை வந்து இப்படியே விட்டோம் அப்படின்னாக்க போலீஸில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி டேரெக்டாக மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு கடப்பாரை ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு ரிட்டன் அங்கே போயிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா குழி தோண்டிட்டு இருக்காரு. இது மாதிரி குழி தோண்டும் போது அந்த வழியாக வந்த சில பேர் என்ன பண்ணுறாருனாக்கா இதை பார்க்குறாங்க. யார் என்னன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா குழி தோண்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தாக்க இந்த பெண்ணோட சடலம் இருக்கிறத பார்க்குறாங்க. அதுவும் தலை தனியாக இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்ததும் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிரண்டு போய் அங்கேருந்து ஓடிட்டாங்க. அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வில்லேஜ் மக்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ எல்லா மக்களும் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆல்ரெடி வந்து போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களும் கிளம்பி இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒரு ஸ்டேஷனில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்னோட மனைவி வந்து எனக்கு துரோகம் பண்ணதை வந்து என்னால் சுத்தமாக அதை ஏற்றுக்கவே முடியல, அதை வந்து ஒரு தாங்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இந்த முனியப்பனும் வந்து தான் இந்த கொலையை பண்ணினதாக சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஸோ இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஸோ ஈரோடு கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. கூடுதலாக வந்து அபராதமும் விதிக்கிறாங்க. இல்லீகல் அஃபேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரைமில் போய் தான் முடியும். இது எல்லா கேஸ்லையுமே நடக்கும். அதே தான் இந்த கேஸ்லேயும் நடந்திருக்கு. அதாவது நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாண்டடாக நிறையா பேர் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வரணுமே தவிர அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களோட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்காது. நிச்சயமாக உங்கள் குடும்பமே வந்து டோட்டலாக அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கள்ளக்காதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க சோசியல் மீடியா ஒரு பக்கம் சொல்லலாம், சினிமா ஒரு பக்கம், அதையும் தாண்டி நம்ம இந்திய நாட்டோட சட்டம் சொல்லலாம். அதாவது கள்ளக்காதல் தவறே இல்லைன்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்ததுனால இதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்துட்டு கள்ளக்காதலுக்கு வந்துட்டு ஒரு மினிமம் தண்டனை இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து கிட்டத்தட்ட சுதந்திரமாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் கள்ளக்காதல்னால ஒரு பக்கம் ஒரு ஆண்களோ இல்லை பெண்களோ பார்த்திங்கன்னா கட்டாயம் இது வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா தினந்தோறும் பார்த்திங்கன்னா நாட்டில் பல கொலைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது சட்டம் வந்து கடுமையாகிற வரைக்கும் இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கேஸில் இந்த முனியப்பன் செஞ்ச விஷயம் வந்துட்டு சரியா தவறா அப்படிங்கிறத பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.